ட்ரெண்டிங் சாங்கும் எழுதுவார், கிளாசிக் சாங்கும் எழுதுவார், பிரமாதமான மெலடி எழுதுவார், கானா எழுதுவார், மோட்டிவேஷனல் சாங்ஸ் எல்லாம் வெளுத்து விட்டுருவார். ஸோ அப்படி ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஆள் பாவிஜி. எனக்கு இந்த திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. கவிஞர் பாடலாசிரியர் விவேகா உயரங்களின் வேர்கள்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வாங்குறதுக்காக பிரசிடென்சி காலேஜுக்கு வந்தார். அப்போ மூமேத்தா சார் பிரசிடென்சி காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த டைம். அப்போ நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. மேத்தா சாருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் எப்பயுமே உட்காந்து அவர் சொல்லுவாரை தவிர்த்து எழுத மாட்டார். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை உட்காந்து அவர் சொல்ல யாராவது எழுதி தருவாங்க. லாஸ்ட்டில் அவர் கையெழுத்து போட்டு அனுந்திரை கொடுப்பாரு. இதுதான் வழக்கம். இப்படி நிறையா நடக்கும். பெரிய பியூட்டி என்னென்ன, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது போகும்போது ஒன்று தந்துடுவார். அவர் 100 ரூபாயோ 200 ரூபாயோ அல்லது சாப்பாடோ ஏதாவது ஒன்று தந்துடுவார். அவர் பலனை தராமல் எந்த வேலையும் வாங்கவே மாட்டார். அப்படி ஒரு ஜெனின். சரி, அப்படி இவருக்கு வந்துடலாம். அப்போ உயரங்களின் வேர்கள் புத்தகத்துக்கு மேத்தா சார் சொல்ல நான் தான் முன்னுரை எழுதிக்குவேன். ஸோ முன்னுரை எழுதுறேன். இப்பயும் அந்த புத்தகத்தில் பார்க்கலாம், அன்புடன் மூமேத்தான் போட்டிருப்பார்ல, அந்த அன்புடன் என்னோட எழுத்து, மூமேத்தா அவரோட சைனு. அப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். நான் யார் எப்படி கேட்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடலாசிரியர் பேரை சொல்லி இந்த பாட்டு யார் எழுதுனா அப்படின்னோடனே ஒரு குறிப்பிட்ட பாடலாசிரியர் பேரை சொன்னாங்க. ரொம்ப நல்லாச்சு. அதை நான் ரிவீல் பண்ணுவேன். அப்புறம் யுகபாரதி யுகபாரதிக்கு ராசி கவிஞர்னு பேர் இருக்கு. அப்படியா? ஸ்நேகன் ஸ்நேகன் ரொம்ப நல்லா எழுதுறாரு. தாமரை மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுறதுல பயங்கரமாக இருக்கும். முத்துக்குமார் ஓமைகளை பயன்படுத்தல். இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. அப்போ உள்ள மியூசிக் டைரக்டர்கள் லிரிசிஸ்ட்களை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு மூத்த பாடலாசிரியர், இப்போ விவேகம் இளைய பாடலாசிரியர். 2 பேரும் இப்போ ஃபீல்டில் என்ன நடந்துக்கிட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவராக கேட்டு இது கேட்டு முடிச்சானா கடைசி கேட்டார் பாவிஜய் எப்படின்னு. அப்படி விவேகா டக்குன்னு உடனடியா அவர் ஆல்ரவுண்டரு அப்படின்னாரு. விவேக கூடவே எழுதுற பாடலாசிரியர். ஆமா, இல்ல அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே சக போட்டியாளர்கள் தான். நான் அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிருந்தேன். நான் அந்த ஆல்ரவுண்டரும் அங்க வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் நான் அங்க பார்த்தேன். அதை விட முக்கியம் இல்ல, எல்லா சக பாடலாசிரியர்கள் போட்டி பாடலாசிரியர்கள் வந்திருந்தாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி பாடலாசிரியர்களை முகம் கொடுத்து ஒரு பாடலாசிரியரை சக பாடலாசிரியர் முகம் கொடுத்து பேசக்கூட முடியாத நிறைய போட்டி உலகமாக அது இருந்துச்சு. அதை தாண்டி ஒருத்தரோட புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ பேர் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு.